Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் we are most welcome to the covenant of the day. Today is 12th November 2025 Wednesday, புதன்கிழமை. ஆமென். சோர்வா இருக்கும் பொழுதும் சோர்வாக்கப்படும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில பலமாக மாறிவிடும். எப்பொழுது அதை வாசித்து தியானிக்கும் பொழுது என் பாதைக்கு வெளிச்சம் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். அது மார்க் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். Then he charged them saying, take heed, beware of the leaven of the Pharisees and the leaven of error. அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். சீஷர்களுக்கு போதிக்கிறார். சீஷர்களை தனியாக கூப்பிட்டு போயிடுறார். படகுல போயிடுறாரு. விட்டுட்டு பரிசேயர்கள் அடையாளம் கேட்குறாங்க. அவங்கள விட்டுட்டு பதில் கொடுத்துட்டு படகு ஏறி அக்கறை போகிறார். படிங்க. இப்போ அந்த அக்கறை போய் ஆண்டவர் இன்னும் அந்த அடையாளம் கேட்டாங்களே அதை பற்றி தான் யோசிச்சுட்டு போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஐயா, இந்த பரிசேயர் ஏறுது இவங்களுடைய போதனைகள் இவங்களுடைய கருத்துக்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. போதனை கருத்து போன்ற காரியங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க புளித்த மாவுக்கு சமம். கேர்ஃபுல் வித் தி லெவன். புளித்த மாவு. ஏன் ஆண்டவர் புளித்த மாவு சொல்றாரு? அருமையானவர்களே, இதை இன்னொரு முறையும் சொல்லியிருக்கிறார். புளித்த மாவுக்கு ஜாக்கிரதையா இருக்கு. பாருங்க, நல்ல மாவை புளிக்க வைக்க வேண்டுமானால் என்ன செய்வாங்க? நம்ம அப்பா அம்மா, நம்முடைய அம்மா, நம்ம பாட்டிலாம் செய்வாங்க. நல்ல மாவை அதை புளித்த மாவை மாக்குறதுக்கு கொஞ்சம் புளித்த மாவு போட்டால் போதும். இன்னைக்கு சாயந்தரத்தில் என்ன செய்வாங்க? அந்த மாவோடு கொஞ்சம் புளித்த மாவை போட்டுருவாங்க. இல்லாட்டி அந்த காலத்தில் ஞாபகம் கல் கொஞ்சம் ஊற்றுவாங்க. இந்த பழைய புளித்த மாவை கொஞ்சம் அந்த புதிய மாவோடு கலந்து விடுவாங்க. நல்லா கலக்கி வச்சிருவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மாவும் புளித்து போய் கிடக்கும். அப்ப என்ன சொல்ல வர ஆண்டவர், இந்த புளித்த மாவு என்பது உன்னை கெடுத்துவிடும். உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுத்துவிடும். உன் கருத்தை கெடுத்துவிடும். உன் விசுவாசத்தை கெடுத்துவிடும். உன் நம்பிக்கையை கெடுத்துவிடும். யாரு? இந்த பரிசேயர்களுடைய போதனை, ஏறது போதனை, அவங்களுடைய சிந்தனை, அவருடைய கருத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காத. இன்றைக்குள்ள சூழலை நாம் பார்க்கும் பொழுது அருமையா, when you see today's situation, dear brother and sister, you have to be careful with today we see the churches are like mushrooms, independent churches, charismatic churches, ஆவியில நிரம்பின சபைன்னு சொல்லுவோம். எல்லாமே கவனமா இருக்கணும். ஏன்னா புளித்த மாவு எது என்று உனக்கு தெரியவில்லை என்றால் உன்னை கெடுத்து விடுவார்கள். ஆண்டவர் தான் சொல்ற, பரிசேயரை குறித்து தான் சொல்றாரு ஆண்டவர். ஆச்சரியமா இருக்கு. பரிசேயருடைய புளித்த வேதத்தை கற்றவர்கள், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற பரிசேயருடைய போதனைகளுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. Careful with the Pharisees' teaching. They are like a leaven. புளித்த மாவு. அப்ப இன்றைக்கு யாரு ஆண்டவரை பற்றி சொன்னாலோ அல்லது யார் என்ன நல்லதை பேசினாலும் நீ கவனித்து பார்க்க வேண்டும். அந்த புளித்த மாவு உன்னை கெடுத்து விடும். உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை மாற்றிவிடும். நீ கவனிச்சிங்கன்னா அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே தப்பான ஒரு நம்பிக்கை இருக்கும். நேற்று நான் நம்முடைய இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு கார் வந்தது. இரவில் ஒரு 10 மணி போல் வந்து இந்த கார் விட்டு இறங்கி எனக்கு கேட்குறாங்க. நான் வெளியே வந்தேன். சில ஜெபிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, கேட்குறப்ப அவங்க கேட்டாங்க, மேரி எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கிண்டலாக பேசியிருப்பேன், ஆனால் சரி அவுட் சைடு, மேரி இங்கே இல்லைம்மா, அங்கே இருக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் போனீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்தது? இதான் புளித்த மாவு. வேதத்தை, வசனங்களை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய உண்மைகளை அறியாமல் இந்த புளித்த மாவு என்ன செய்கிறது? இயேசுவையே வணங்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அவர்தான் ரட்சகர், அவர்தான் சிலுவையில் உயிரை கொடுத்தாரு, வேற யாரும் நமக்கு பரிந்துரைக்க தேவையில்லை, அவரே சொல்லிட்டாரு, நான் தான் வழின்ட்டார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு
பலவிதமான மனிதர்கள் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? இந்த புளித்த மாவு என்கிற போதனை. நீ கவனிக்க வேணும். அருமையானவர்களே, கவனமா இருங்க, ஏமாந்துடாதீங்க. ஏசாமி சொல்லிட்டாரு, புளித்த மாவுக்கு எச்சரிக்கை. நீ யார் எந்த செய்தியை கொண்டு வந்தாலும் அந்த செய்தியை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இயேசுவோடு அந்த வார்த்தைகள் இணைந்து இருக்கிறதா, அது அவருடைய போதனையா என்பதை கவனிக்க வேண்டும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் புளித்த மாவுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கள்ள போதனைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆண்டவரே கவனமாக, எச்சரிக்கையாக, ஆவியானவரே எங்களுக்கு ஒரு தெளிவை தந்து உடைய வசனத்திலே நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. Help us to, Lord, to live according to your word and help us to understand the truth. I commit this time. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, யாருடையாவது கருத்துக்கு, யாருடையாவது நம்பிக்கைக்கு, விளக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கவனம். Take care and God bless.